கயிறு 20 ரூபா. நாளைக்கு உங்களுக்கு டாலர் வேணுங்களா? இது ஜாஸ்தி தான். இது வாங்கி आयुष आरोग्य विशेषतः मित्रकाम्य प्राकृतं राजद्वारेण स्वामी विजितं दिव्य स्वामीनो विशेषार्चनां विशेष समानंदोषाय आयुष सेवे मां अभिरामी नाम அவங்க எதிர்க்க வரலாம் எல்லாத்துக்கும்
ஹர ஹர மகாதேவா. உலகத்துல தேவையில்லாததுக்கெல்லாம் வாய் நல்ல சத்தம் நல்ல கஷ்டம். தேவை என்ன இருக்கு, எதுக்கு புண்ணியம் எது கிடைக்குதோ அதுக்கு வாயை திறக்க மாட்டோம். எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த நிலவாசப்படியில் நிற்கிறது, வாசப்படியில் கோயில் படியில் உட்கார்றது, என்ன ரெண்டு ஒத்த காலில் நிற்கிறதெல்லாம் தகவே தகாது. நிலவாசப்படியில் உட்காரக்கூடாதுன்னா பெரிய கடங்காரன்னு அர்த்தம். என்ன மாமிட்ட பரமேஸ்வரன்ட்ட நம்ம இந்த ஜென்மா ஃபுல்லாக வேலை பார்த்தாலும் நம்ம மாமனை கடன் அடிக்க முடியாது. எப்படி ஜென்மா ஃபுல்லாக நம்ம வேலை பார்த்தாலுமே கடன் அடிக்க முடியாது. ஏன் அப்படியே? உலகத்தில் விலை மதிப்பற்றது உயிர். எப்படி விலை மதிப்பற்றது உயிர். இந்த உயிரை நம்ம சாமி கொடுத்து அதுக்கு உடவையும் கொடுத்து நம்மளை காவந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பொழுது எந்திரிக்க வைக்கிறாருன்னா எந்திரிச்சோன்னா சிவசிவான்னு சொல்லி நான் எப்பா பரமேஸ்வரா ரொம்ப நன்றி சொல்லுவேன். எந்திரிச்சோம் நான் எந்திரிக்க வைக்கிறதா அவர் தான். இந்த வருஷம் அப்படின்னா விஸ்வாவசு. என்ன வருஷம்? விஸ்வாவசு வருஷம். வருஷத்தோட முதல் மாதம் சித்திரை வருஷ பிறப்பு. அதில் இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் குபேரன். என்ன கிழமையில வந்திருக்கு? குருநாள். குபேரனோட தியானம் குபேரம் மனசாதீனம் அப்படின்னு வாக்கியம். ஆனால் அர்த்தம் தெரியுமா? குபேரன் மனசார பூஜை பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் நமக்கு என்ன, அடுத்தடுத்து 2 நாள் நீங்கள் வந்தே ஆகணும் கோயிலுக்கு. குபேரன் நான் கும்பிடக்கூடிய ஆட்கள் வந்தே ஆகணும். என்னைக்கு? 30ஆம் தேதி இருங்கப்பா, அக்ஷய திருதியை. அக்ஷய திருதி, அக்ஷயம் அப்படின்னா அதெல்லாம் குறையாதுன்னு அர்த்தம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அன்னைக்கு கொண்டு போய் குபேரன் நிறைய காசு பணத்தெல்லாம் வச்சு கும்பிடாதீங்க. அதெல்லாம் நிறைய கொடுத்துருவாரு, அவர் மற்றெல்லாம் பிடிங்கி விட்டுருவார் சாமி. அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமிகிட்ட முதல்ல ஒரு குடத்துல தண்ணி வைக்கணும். என்ன வைக்கணும்? ஒரு குடத்துல தண்ணி வைக்கணும். ஒரு படி நிறைய நெல் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற தேவையெல்லாம் வைக்கணும் சாமிகிட்ட. காசு பணம்லாம் போனால் அந்த இதெல்லாம். அதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம கோயிலில் எப்பவும் போலவாமல் உண்டு. அன்னைக்கு இங்கே பண்ண மாட்டாங்க. அது ஒரு தனிப்பட்ட நபரோட போய் சிவங்கோயில் நந்திக்கிட்டே நடக்கணும்.
அவசியம் அக்ஷய திருதி வர வேண்டியது. அடுத்து சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி சிவாலயத்தை கட்டாயம் வரணும். உபயனம் வர சொல்ல, சிவாலயத்தை கட்டாயம் வரணும். ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுக்கு பிறந்த நாள். எப்படி சித்திரகுப்தனுக்கு பிறந்த நாள். அவனை காக்கா பிடிச்சா நம்மளோட பாவ கணக்கெல்லாம் கம்மி பண்ணி எழுதுவோம். அவன்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க ஐயா. அக்ஷய திருதியில கோயில் குறுக்கள் எல்லாரும் வர சொல்லி சொல்றாரு. காலைல 10 மணி ஹோமம் ஆரம்பம். அது தெரிஞ்சவே வந்துருங்க. அப்படியே உட்காருங்க. எல்லாருமே 2 கையை இப்படி கூப்பிடுங்க. எல்லாரும் சாமியிட்ட பரமேஸ்வரன் உட்கார்றாரு. சொல்லுங்க. எஸ்விஓஹோ நாம ரூபாப்யாம் யாதேவி சர்வமங்களா தயோஹோ संस्मरणाद सर्वदो नित्यं जयमंगलम मंगलम पार्वती गौरी मंगलम परमेश्वरी मंगलम ललिता देवी मंगलम मीनलोचनी मंगलम देवदेवाय लोहनादाय कार्तिकेयाय मंगलम எல்லாம் வல்ல காமாட்சியம்மன் ஏகாம்பரேஸ்வரர் திருவடியே வணங்குகின்றோம். யாரெல்லாம் அப்பனை போய் பார்க்கறாங்க நேரம் வந்துட்டீங்க. நான் அப்படி மனசே வேண்டிங்க. நல்லா எல்லாரும் தெரிஞ்சுங்க. இங்கேன்னு இல்லை, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எப்போ வந்தாலும் சிவகோயிலுக்குள்ள வந்தால் நேராக உபயம் வந்தோம்னா உபயம் ஒன்றும் பண்ண வேண்டாம். கொடுத்தாலும் அவர் தடுத்துருவார். எல்லாம் புரிஞ்சுக்கணும். இவர் அள்ளி கொடுத்தாலும் அவர் பிடிங்கன்னு விட்டுருவார். ஏன்னா இந்த கோயிலோட மகாராஜா அவர் தான். உங்கள் கோயிலுக்குள்ள லோகத்துக்கே கர்த்தா அவர் தான், பரமேஸ்வரன் தான். சரியா? இவர் கொண்டு யாராலும் நல்லா தெரிஞ்சுங்க. உபயம் கோயில் வரணும் அப்படின்னு எடுத்தோன்னா அந்த நேராக உள்ளே போகணும். இன்னைக்கு ரெண்டு தப்பு நான் கண்ணால் பார்த்தனால சொல்கிறேன். கோவிலில் பூஜை பண்ணுறவங்களை தவிர எந்த சுவாமி சிலா விக்கிரகத்தையும் யாருமே தொடக்கூடாது. ஒரு அம்மா உள்ள வரப்ப அதிகார நந்தி கோயிலோட நந்தியை போய் தொட்டு கும்பிட்டு இருக்காங்க. முதல் விஷயம். ரெண்டாவது இன்னொரு என்ன பண்றீங்க, நந்தி கை வச்சு இன்னொரு காலில் இன்னொரு காலை போய் சொல்றது உடனே நடந்துருமா? அந்த காரியம் உடனே ஆயிருமா? போய் மேலே சாமியை தொடலாமா, நந்தியை தொடலாமா? 2 விஷயம் தெரிஞ்சுங்க. சிவங்கோயிலோட பிரதோஷ நந்திக்கு என்ன பேர் தெரியுமா? அதிகார நந்தி. என்ன நந்தி? கேட்கவே இல்லை. ஏன் அதிகார நந்தி? அவரு மகாராஜாக்கெல்லாம் அந்த ஆளுந்து சாமி கும்பிட சிவங்கோயில் வந்தாங்கன்னா நந்தி தேவர்கிட்ட வந்து 2 கையை குப்பி தலையை குடிஞ்சு நிற்பாங்க. நந்தி தேவர்கிட்ட சமணம் சொன்னாதான் நந்தி தேவரை உத்தரவு கீழே விழுந்தாதான் தாண்டி உள்ள போய் பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணுவாங்க. அது நந்தி தேவர் உத்தரவு கொடுக்கல அப்படின்னா திரும்பி அப்படியே போயிடுவாங்க ராஜாக்கெல்லாம். நம்ம அப்படியே போறோம் 9 கைவீசமா கைவீச கடைக்கு போலாம் கைவீசம் நேரம் சிவன்ட்ட போய் உள்ள போய் சிவாலயத்தோட வழிபாட்டோட முறைப்படி யாருமே சாமி கும்பிடுறாரு. ஆக தயவு செஞ்சு யாருமே போயிட்டு நந்தி மந்திரம் சொல்றேன் வேண்டுதல் வேண்டாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பிரதோஷத்துக்கு நம்மளா என்ன பண்ண முடியும்? ஒரு 10 ரூபாய்க்கு பசும்பால்லாம் இதெல்லாம் பசும்பால்லாம் இங்கே போய் பண்ண பாக்கெட் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வர தேன் சுத்தமானதான்னு கேட்டால் கிடையாது. சப்பாத்திலாம் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. பன்னீரும் நல்ல பன்னீர் கிடையாது. பன்னீர் பாட்டில் இந்த பன்னீரை நான் ஒரு நிமிஷம் யாராவது ஒருத்தர் வாங்க சொல்கிறேன் பார்ப்பேன். இந்த பன்னீரை கையில் ஊற்றிட்டு வெயிலில் நில்லுங்க. எப்படி தக்கன்னு எரியும் பாருங்க. இந்த எரிய பன்னீர் சாமியோட கொண்டு அபிஷேகம் பண்ணணும்னா அவர் திருமணி எரியுமா எரியாதா? நம்மள மாரி தானே அவரும் உயிர் உள்ளதான் நினைக்கணும் சாமியை. அதான் சாமி கல்லா நீ கல்ல செஞ்சு வச்சிருக்கேன், தொலைல செஞ்சு வச்சிருக்கேன், மரத்தில் செஞ்சு வச்சிருக்கேன். சாமினா சாமியாக இருக்காது. நம்மளை போல உயிரோட்டமாக நினைக்கிறோம். என் கோயில் வந்துட்டீங்கன்னா எல்லாமே மாறும். வெளியில் வந்துட்டீங்கன்னா மக்கள்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களோட சேர்ந்து கமர்ஷியலாக பண்ணுறேன் அவ்வளோதான். ஆனால் என் கோயிலுக்கு எனக்கு தனி சட்டமே வச்சுருக்கேன் நான். ஏன்னா இது இப்படி தான் என்ன இப்படி தான் யாராவது நம்ம எந்த இடத்துல எனக்கு எல்லாருமே ஒன்று தான். ஏற்றம் இறக்கம் கூட குறைச்சா அதெல்லாம் கிடையாது. சுவாமிக்கு செய்யறோம் நல்லா செய்யணும் நல்லதை பண்ணணும். ஏன்னா மக்கள்லாம் கட்டப்பட்டு பொருள் கொண்டு வரீங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற பொருள் உங்களுக்கு நல்ல பலம் எனக்கு கிடைக்கணும். ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து ஏதோ என்ன சரி போனால் சரி அங்கே பண்ண மாட்டோம். இருக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் மாற்றிக்கணும். சரியா? தயவு செஞ்சு இனிமேல் பன்னீர் பாட்டிலாம் வாங்கி தராங்க. சரியா? இது வந்து எரியும், சரீரமே எரியும். சாமிக்கு சுத்தமான பன்னீர்னா எங்கேயாவது கிடைக்கும். என் ஊரில் கிடைக்கும், திருச்சியில் கிடைக்கும். 1/2 லிட்டர் 150 ரூபா. அந்த பன்னீர் நம்ம மருந்துக்குள்ளே குடிக்கலாம். அதுதான் என் கோயிலில் சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுவோம். சந்தனம் 1 கிலோ சாதாரண ஓரளவு நல்லா சந்தனம் கிலோ 700 ரூபா. அதான் என் கோயிலில் டெய்லி கொடுப்போம். இந்த சந்தனமே கிடையாது. இவ்வளோ சந்தனம் வந்து 1 கிலோ சந்தனம் 100 ரூபாய் வாங்க முடியுமா? ஒரிஜினல் சந்தனம் 1 கிலோ கட்டை வந்து 22,000 ரூபா.
எவ்வளோ 22,000. அதை அரைச்சா நம்ம ஒரிஜினல் சந்தனம் எடுக்க முடியும். இப்போ எல்லா பொருட்களையும் மாற்ற முடியாது. ஒரு சுழலை சாமிகிட்ட கொண்டு உள்ளதை சேர்க்கணும். அதுவே தேன் எங்கே கிடைக்குதோ, தேன் அடை கிடைச்சதுன்னா சுத்தமான தேன் கிடைச்சா ஒரு சொட்டு ஊற்றினா போதும். நீ வந்த தேனா உள்ள கொடுத்துறேன், நல்ல தேன் மாத்திரம் என் சாமி ஹோமம் பண்ணிடுச்சு. நான் சாமிக்கே பண்ணுறோம் முடிவாச்சு, அந்த இடத்த நம்ம நல்லதாக பண்ணலாம். அப்போ தான் சாமி நம்ம கொடுப்பாரு. அதான் உங்களுக்கு தெரிஞ்சுங்க, எதை கொடுத்தாயே அதுவே மீண்டும் நம்ம கொடுக்கப்பட்டது. எப்படி நீ அவர்கிட்ட என்னத்தை கொடுத்தியோ அதுதான் திரும்பி நம்ம சாமி கொடுப்பார். சிவன் கோயிலுக்குன்னு கிடையாது, எல்லாமே கடவுள் தான், எல்லாமே சாமி தான். धर्म ज्ञानाय नमः ज्ञान वैराग्याय नमः ऐश्वर्य ज्ञानत्मास्ने स्कंदाय नमः ज्ञानाय नमः இறைவன்ட்ட என்னத்தை கொடுக்குறோமா, என்னத்தை சேர்க்கிறோமா, அதைத்தான் சாமி திரும்பி நம்ம कलासनाय नमः சரிங்களா? அதனால சாமிகிட்ட வேற வேணா என்ன பண்ணுங்க, வேற வரணும். விஸ்வாவசம் பிறந்ததுல முதல்ல என்ன தெரியுமா வேண்டுறீங்க, லோகத்துல நல்ல மழை பெய்யணும் வேணும் சாமி. சரியா? இதுக்கெல்லாம் மேல இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்த மாசம் 24ஆம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். என்ன ஆரம்பம்? அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். 24ஆம் தேதி ஆரம்பிச்சு 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி இருக்கு. எல்லாரும் அவங்க ஊர்ல எங்க பக்கத்துல சிவன் கோயில் இருக்கோ, எங்க பக்கத்துல சிவாலயம் இருக்கோ, அப்பா பரமேஸ்வரன் பசும்பால் நிறைய கொண்டு போனாரு. அப்பா அப்படியே நடந்து கேட்டு பரமேஸ்வரன் பசும்பால் நிறைய அவர் குளிர்ந்தாலும் ஊர் விளையும். सर्वसिद्धि யாராவது இருக்கீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த செய்ய வேண்டாம். பரமேஸ்வரன் சுத்தமான பசும்பால் கொண்டு அப்படியே கொடுங்க. வக்கரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா துர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதः குபேர பெருமானே இந்த விஸ்வாவசு வருடத்தின் சித்திரை மாதம் சித்திரை மாதத்தின் முதல் புரட்டாதி நட்சத்திர தினமான இன்று நாங்கள் அனைவரும் எங்களால் என்ற யாகத்திற்கு நவதானியங்கள் நெய் முதலான பொருட்களும் இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு என்ற பொருட்களை அபிஷேக ஆராதனை செய்கின்றோம். இந்த யாக பூஜையின் பலனாக நாங்கள் எங்களது உற்றார் உறவினர்களும் எங்களது குழந்தைகளும் உடல் நலத்தோடு வாழ வேண்டி பிரார்த்தனை செய்கின்றோம். எங்களது குழந்தைகள் கல்வியில் நன்று தேர்ச்சி பெறவும் சிறந்த குழந்தைகளாக வளரவும் படித்து முடித்த குழந்தைகளுக்கு அனைவருக்கும் நிரந்தரமான உத்தியோகமும் உத்தியோகத்தில் ஏறிய பதவிகளும் கிடைக்கப்பெற்று அவர்களுக்கு உண்டான காலத்தில் திருமணம் திருமணமாகி குழந்தை இல்லாமல் கூடிய தம்பதிகளுக்கு கூடிய திருவருளால் விரைவில் குழந்தை பாக்கியங்கள் சுமங்கலிகள் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கும் எங்களது சேலத்தில் தலை முதல் கால் வரை உள்ள எல்லா வியாதிகளும் நீங்க பெறவும் எந்த தொற்று நோய்களும் உலகில் வராமல் இருக்க வேண்டியும் நாங்கள் செய்கின்ற விவசாயத்தில் தானியங்கள் நன்கு விளையவும் நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நல்லபடியாக வியாபாரங்களும் அதுவே நன்கு லாபங்களும் கிடைக்கப்பெற்று எங்களது இல்லத்திலும் எங்களது தொழில் ஸ்தாபனத்திலும் திருஷ்டி முதலான
ஏவல் பில்லி சூனியங்கள் நிகழ்ச்சிகள் தீரும் எங்களை அண்டாமல் இருக்க வேண்டியும் எங்களை காத்தருள விநாயகர் முதலான அனைத்து தெய்வங்களையும் எங்களது குலதெய்வங்களையும் எங்களது முன்னோர்களையும் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல குபேர சுவாமியின் திருவடியை வணங்குகின்றோம். சொல்றதுதான் லோகம் நல்லா இருக்கணும். உலகம் நல்லா இருக்கணும். உலகத்துலதான் நம்ம நம்மள வருஷம் உலகம் கிடையாது. நான் பேர் நினைப்பான் நம்மளா உலகம் இல்லைன்னா உலகம் இல்லைன்னா நம்ம கிடையாது. சரியா? அதனால எல்லா விளையாண்டு திரும்ப சொல்றேன். யாரும் நல்ல பணம் வச்சிருக்கீங்க பத்திரமா வச்சிருங்க. 10-20 வருஷத்துக்கு அப்புறம் 1 ஏக்கர் நிலம் வச்சா நீங்க தான் கோடீஸ்வரனா இருப்பீங்க. ஏன்னா எல்லாம் கூறுபட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏரியா மெயின் ரோட்டுக்கு உள்ள நிலத்தை ஃபுல்லாக விட்டாச்சு. நிலம் இல்லாமல் இன்னைக்கு அரிசியெல்லாம் கட்டப்படுவாங்க பின்காலத்தில். அதனால நல்ல பணம் வச்சிருக்கேன். கிராமத்தில் நிலம் வச்சிருக்காங்க. சந்தோஷமா வச்சிருக்காங்க. வருத்தப்பட்டுனே வச்சிருக்காங்க. அது வந்து பொன் விளையிற பூமி. எப்படி பொன் விளையிற பூமி. பூமாதேவி என்னத்தை கொடுப்போம் அதை திருப்பி கொடுக்குறாங்க. நெல்லை போட்டால் நெல்லை கொடுப்பா, கரும்பை போட்டால் கரும்பை கொடுப்பா, முந்திரியை போட்டால் முந்திரியை கொடுப்பா. அவள்கிட்ட என்னத்தை கொடுப்பா திருப்பி கொடுப்பா. அதுதான் பூமாதேவியை என்னைக்குமே வலிக்காமல் பார்த்துக்கணும். நம்ம பண்ணுறத பெரிய குடும்பம். வண்டி ஓட்டின்னு போகிறோம் அதோ தலையில அப்படியும் வேகமாக குதிப்போம் அடிப்போம். இதெல்லாம் பூமாதேவி தலையில வலிக்கும். அதுதான் சொன்னால் பூமி தேவியோட வழி இல்லாமல் தான் பார்த்துக்கணும். நம்ம அதனால தான் குதிச்சு விளையாடாதுன்னு தெரியும் சொல்லுவாங்க. ஓடாத, வேகமாக ஓடாத, வேகமாக குதிக்காத, இதெல்லாம் பூமாதேவிக்கு வலிக்கும். உண்மையை சொல்லப்போனால் செருப்பு போட்டு நடக்கவே கூடாது. அந்த செருப்பு எங்கே போட்டோம்னா பூமாதேவி தலையில் தான் செருப்பு கால் படுது. நிறையா விஷயங்கள் நிறையா மாறுது. அதனால் வேறு வழி இல்லாமல் பண்ணாலுமே தெரிஞ்சு தவறுகளை பண்ணாதீங்க. அது சாமி என்றைக்குமே மன்னிக்க மாட்டார். தெரியாத தவறுகளுக்கு தான் மன்னிப்பு உண்டு. தெரிஞ்ச பண்ணுற தப்புக்கு என்றைக்குமே மன்னிப்பு கிடையாது. அதெல்லாம் அக்ஷய திருதியனே உங்கள் கோயில் குருக்கள் காலையில் 10 மணி ஹோமம் பண்ணுறாராம். அதனால் அவசியம் எல்லாம் வந்துட வேண்டியது. அக்ஷய திருதியனே வீட்டில் எல்லாம் தங்க வெளியெல்லாம் வச்சு கும்பிடாது. நான் சொன்ன மாதிரி தண்ணி நெல் அதுக்கப்புறம் எல்லாம் மற்றெல்லாம் வச்சு கும்பிடுங்க. அடுத்து வரக்கூடிய சனி பிரதோஷம் அவசியம் எல்லாம் கலந்துக்க வேண்டியது. புரியல? 1 கிலோ எல்லாம் பறவை வாங்க முடியாதா? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஊரா பஸ் ஸ்டாண்டு புருஷனை நச்சரிச்சு கூட்டு போய் வாங்கிக்கிறீங்களா? அதே வீட்டுக்கு தேவைன்னா போய் தான் வாங்கணும். வாங்கி தான் ஆகணும். கிடையாது எதுவுமே இருங்க. எல்லா பெண்களையும் இங்கே காதில் வாங்க வந்துச்சுன்னா தாய எல்லா பெண்களையும் காதில் வாங்குங்க. வீட்டில் ஒரு பொருள் கம்மியாக இருக்கு இல்லை அப்படின்னா புருஷங்காரன் கேட்குறப்ப இல்லை அப்படிங்க கூடாது. பணம் இல்லைன்னா என்ன பண்ணா கம்மியாக இருக்கு வரணும் நீங்கள் கொடுத்தாலும் பணம் சொல்லலாம். பணம் இல்லை எதை நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா அதுவும் பொழுது போய் எதை இல்லைங்கிறீங்களா அது இல்லாமலே போயிடும். எதுவுமே இல்லைன்னே சொல்லி பழகாதீங்க. வாங்கலாம் கம்மியாக இருக்கு அப்படி சொல்லி வாங்க. அக்ஷய திருத்தியனே கடையில் ஜாமான் வாங்கணும். அகைய தங்க கடையில் போய் நிற்கக்கூடாது. ஆனால் என்ன தெரியுமா வாங்கலாம்? அக்ஷய திருத்தியனே என்ன வாங்கணும் தெரியுமா? முதல்ல புளி வெள்ளம் அவசியம் வாங்கணும். அதுக்கப்புறம் புளி வாங்கணும். புளி வெள்ளம் அவசியம் வாங்கணும். அன்னைக்கு தங்க கடையில் போய் கீழே நிற்காதீங்க. அது எவ்வளோ இருந்தாலும் அதை கொண்டு போக முடியாது. பரப்ப நம்ம பண்ண பாவ பண்ணியதான் கூட வரும். ஆனால் அக்ஷய திருதியனே எல்லாம் கோல்டு வைரம் இதுக்கெல்லாம் போய் நிற்காதீங்க. காலங்கத்தில் புளி போய் மல்லிகை கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு அரிசி வெள்ளம் 10 ரூபாய்க்கு உப்பு வாங்கணும். அது கல் உப்பு தான் வாங்கணும். தூள் உப்பு சாப்பிடவே கூடாது தெரியுமா? இருக்காது. தூள் உப்பு பயன்படுத்தவே கூடாது. கல் உப்பு தான் இடிச்சு வச்சு தான் பயன்படுத்துறாங்க. அதாவது பெரியவங்க அந்த பாட்டிலாம் கேளுங்க. கல் உப்பு தான் இடிச்சு வச்சுன்னு பயன்படுத்துறாங்க. அதனால் அவசியம் அக்ஷய திருதியனே எல்லாம் உப்பு வாங்குங்க, வெள்ளம் வாங்குங்க. வீட்டுக்கு சாதாரண நித்தியப்படி வெள்ளிக்கிழமையிலே உப்பு புளி வாங்கி தான் அவன் வீட்டுக்கு 10 ரூபாய் வாங்கினாதான் லட்சுமி நம்ம கூட இருப்பா. ஆமாம் வாசா பண்ணுங்க. தப்புச்சொண்டா சாமி. வஸ்திர சமர்ப்பணம் சிவன் சாமி வேண்டுங்க. ராஜாதிராஜாய பிரசக்த
गंगाजी नमः अमदेव्याय नमः गणाम्बिकाजी नमः ज्योतिर्मूर्ताय नमः अंबिकाजी नमः अमकृतयाय नमः वामिन्ये नमः इं शिरसे नमः नीलिन्ये नमः इं शिखायै नमः चक्रिण्ये नमः भगवदाय नमः वासान्ये नमः औनेत्रेभ्यः नमः खड्गिन्ये नमः सहस्राय नमः गाम्बिन्ये नमः त्रिलेहाम्बादे नमः कुबेराय नमः जम्बत्र पुष्पाञ्जलिः निर्माल्य त्रिलेहाम्बादे महाकुबेराय स्वाहा अगलीफलं निवेदयामि योपां पुष्पं वेद भवान् प्रजावाहन् वसमान् भवति चन्द्रमापारपां पुष्पं भवान् प्रजावाहन् वसमान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनभान् भवति
यो वेदादोषद प्रोक्तो वेदान्तेन प्रतिष्ठितः चक्ष प्रकृति नश्यः स्वाहा अंगोपांग वेदोक्त मंत्रपुष्पांजलिः ओम अग्निमेः ले पुरोगीतम् यज्ञस्य देव मृतजं गोदाहारं ददातु हरि ओम खेद्वार्हेद्वार राजवस्तो बाजवस्त देवोवस्य विदाः रात्रे श्रेष्ठतमादिकर्मणे हरि ओम महाजाति वेदजे गणानो हव्यदातेः गोदाः स्तुतिपरेः हरि ओम सन्नो देवी रवित्रयः त्वं वेदजेः सयो रविष्टबन्धुनः अदातो दर्शपूर्णमासुभ्याः ज्ञास्यामः राधरक्तहोत्रं भूत्वा अन्याहं प्रणीयं प्रणीयदन्वा ददाति अकर्लशून्यमाद्यं प्रणयति आद्यं पुरुषमीहानं पुरोहोतं पुरस्कृतं यदमेकाकरं ब्रह्माविक्ताविक्तहं सनातनं संसलपा காதலாகி காதலாகி என் காலையில் உள்ள சாமி காலையில் விழுவா இல்லையா காதலாகி 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 கசிந்து கசிந்து கண்ணீர் மல்கி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் நமசிவாயவே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவடியாரும் தரும் தெய்வ வடிவம் தரும் வந்தமில்லா தினம் தரும் எல்லாம் தரும் அந்த ரெண்டே கணம் தரும் உங்களால் விராவி கடைக்கண்களே सर्वे जनाः नित्यविधिना भवन्तो तथास्तु समस्तसन्मङ्गलानि सन्तु तथास्तु अयं कर्मः उत्तरोत्तरं क्षेमाभिवृद्धिरस्तु तथास्तु सर्वं श्री चित्रलेखा समेत महाकुबेर पाठार्पणमस्तु तथास्तु வான்மிகள் வாழ்த்து தெரிஞ்சவங்க சேர்ந்து சொல்லுங்க வான்மிகள் வளாது வேகமணி வளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வெள்ளி மல்க என்னுய் கொள் சைவ நீதி விளங்க உலகமெல்லாம் மகாதேவா நன்னாளிலே மிக சிறப்பான முறையில் குபேரனுக்கு குபேர யாகம் நடைபெற உள்ளதால் காலை 10 மணி அளவில் தொடங்கப்பட்டு 12 மணிக்கு அபிஷேகப்பட்டு 1 மணிக்கு தீபாரம் நடைபெறுகிறது. அக்ஷய திருதி அன்னைக்கு சிறப்பு யாகம் வரவர்கள் குபேரனுடைய செல்வத்தை வேணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆட்டோ எடுத்து